இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, அருமையான பாடல். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் நம்மோடு கூட நமது மத்தியிலே அவருடைய பிரசன்னம் இருந்தால் எந்த ஒரு அணுவும் நம்மை தாக்காது, தீண்டாது. எனவேதான் நாம் சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுது தந்தை, மகன், தூய ஆவியார்னு நாம் என்ன பண்றோம்? தோல் வலிமையை காட்டுறோம். ஆவியானவர் வரங்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் ஒவ்வொரு மனிதரையும் நிரப்பி இறையாட்சிக்குரிய அனைத்திலும் ஒரு பிள்ளையை கட்டமைக்கிறார் தூய ஆவியானவர். கொஞ்ச காலத்துக்கு முன்பாக மறக்கப்பட்ட கடவுளாகத்தான் தூய ஆவியானவர் இருந்தார். தூய ஆவின்னு தான் சொல்லுவோம். அது ஒரு தந்தை, மகன், ஒரு உயர்த்தனையா மனுஷங்களை சொல்லுவோம் இல்லையா? ஆவின்னா அதன் பிறகுதான் திருத்தந்தை அவர்கள் சொன்னார், தூய ஆவிய, அந்த ஆவின்னு சொல்லக்கூடாது, ஆவியானவர் என்று அவரையும் ஆள் தன்மையில் தான் அழைக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்மெல்லாம் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலேன்னு சொல்றோம். அவரும் ஆள் தன்மை கொண்டவர். அவர் திருச்சபையை கட்டமைத்து பலப்படுத்தி வழிநடத்துகின்ற இறைவன். ஆவியானவர் தங்கியிருக்கின்ற இடம் வலிமையின் இடமாக இருக்கும். திருப்பாடலில் 51:10-11 இவ்வாறு தாவீது ஆண்டவரை ஜெபிப்பார். உறுதியூட்டும் ஆவியை, வலிமையூட்டும் ஆவியை இறைவா என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட இந்த ஆவியை எடுத்துக்காதீங்கன்னு தாவீது ஜெபிப்பார். ஏனென்றால் எந்த இடம் ஆவியால் நிரம்பி இருக்கவில்லையோ அங்கே சாத்தான் ஈஸியா நுழைஞ்சிடுவான். ஆவியானவர் நம்மை கடவுள் இறையாட்சி என்கின்ற அந்த கட்டுக்கோப்பினுடைய வலிமையாக வைத்திருக்கின்ற ஒரு கடவுள். 3ஆம் ஆளாக சர்வேஸ்வரன். சகோதரர்களே, கடவுள் 3 ஆளாக இருக்கின்ற அந்த நிலையிலே 3ஆம் ஆளாக சர்வேஸ்வரன் தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் இந்த 3ஆம் ஆளாகிய சர்வேஸ்வரனை ஏசப்பா சொல்ற பாருங்க, அப்போ துணையாளர்னு சொல்றது பாருங்க. துணையாளர், உங்களுக்காக துணையாளரை அனுப்புமாறு நான் தந்தை கிட்ட ஜெபிப்பேன். அவர் உங்களுக்கு துணை, உங்க கூடவே இருந்து உங்களை வேற எதுவும் அணுகாதபடி உங்களை காக்கின்ற உங்களுக்கு அவர் ஒரு வல்லமை, ஒரு ரைட் ஹேண்ட் நமக்கு சொல்லலாமா? அப்படிப்பட்ட வலிமை, வல்லமை தூய ஆவியானவர். நடந்த சொல்ல பாருங்க, அப்போ உங்களை என்ன பண்ணுவாங்க? வந்து பிடிச்சிட்டு போவாங்க, உங்களை கோர்ட்ல நிறுத்துவாங்க. என்ன பேச உங்களுக்கு தெரியாது, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்குள் இருந்து பேசுகிறவர் தூய ஆவியார்னு சொல்லுவார். சகோதரர்களே, நாம் நெருக்கடியில் நிற்கின்ற பொழுது, நாம் மன சஞ்சலத்தோடு நிற்கின்ற பொழுது நமக்கு வலிமை தருகின்ற இறைவன் தூய ஆவியானவர்.
முதல் வாசகம் பாருங்கள். இன்னைக்கு சமாரியா போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு பிலிப்பெலாம் போதிக்கிறாங்க. அவருடைய போதனையை நல்லா கவனிக்கணும். சமாரியாவில் வாழ்ந்த மக்கள் யூதர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள். கிமு 722 நபுக்கத்நேசர் படையெடுத்து வருகின்ற போது சமாரியாவை பிடிச்சிக்கிறான். சமாரியாவை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், தன்னுடைய அசிரிய மக்களை அங்கே குடியமர்த்துறான். அசிரிய மக்களுக்கும் யூதர்களும் கலப்பினமாக மாறுறாங்க. அங்கே பெண் கொடுக்க பெண் எடுக்க கலப்பினமாக மாறுறாங்க. அப்படி கலப்பினமாக மாறிய மக்களை யூதர்கள் ஒதுக்குறாங்க. நீ பியூர் யூதம் கிடையாது, நீ கலப்பினம் ஆகிட்டு என்று சமாரியர்களும் ஒதுக்குவாங்க. எந்த அளவுக்குன்னா, ஏசப்பா யோவான் 4 வாசி பாருங்க. யோவான் 4 வாசி பார்த்தீங்கன்னா ஏசப்பா தண்ணி கேட்பாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, யூதர்கள் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சமாரிய மக்கள்கிட்ட யூதர்கள் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. முதல் மாதம் பாருங்க, பிலிப்பு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் சமாரியாவில் போய் போதிக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தை கேட்ட சமாரியர்கள் தூய ஆவியை பெற்று கொண்டார்கள் என பைபிள் சொல்லுது. சகோதரர்களே, தூய ஆவியார் நம்மை இறை ஆட்சிக்கு, இல்லையா, கடவுளை விட்டு பிரியாதபடிக்கு, ஏசப்பா விட்டு பிரியாதபடிக்கு நமக்கெல்லாம் வலிமை தருகின்ற, இறைவனோடு நம்மை ஒன்றிணைக்கின்ற கடவுள் 3ஆம் ஆளக சர்வேஸ்வரன், தூய ஆவியான இறைவன். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன வருத்தம், அவர் பாத்தில் வைங்க. ஆவியான இறைவா, எங்கள் துணையா வாங்க. தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்ப வாங்க ஐயா, கூப்பிடுங்க. ஓடி வருவார் ஆண்டவர். சகோதரர்களே, தூய ஆவியான இறைவன் நமக்கு வலிமை கொடுக்கிறவர். நம் தோல் வலிமை போல நம்ம கூட இருந்து நம்மை இறை ஆட்சியில், இறை அனுபவத்தில், இறை பக்தியில், இறை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகின்ற இறைவன் தூய ஆவியான இறைவன். சகோதரர்களே, நமக்கு நெருக்கடியா கஷ்டமா என்ன, ஆண்டவரை தூய ஆவியானவரை கூப்பிடுவோம். ஓடி நம்மை தாங்குவார். ஏனென்றால் அவர் துணையாளர் என்று எசப் சொல்ல பாருங்க. அவர் துணையாளர் உங்களுக்கு, அவர் தான் உங்களுக்கு கூட இருந்து வழிகாட்டுகிறார். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமா துன்பமா நெருக்கடியா என்ன இருந்தாலும் ஆவியான ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புவோம். அந்த தூய ஆவியானவர், அந்த 3ஆம் ஆளக சர்வேஸ்வரன் ஓடி நம்மை தம் கரங்களில் தாங்குவார். சந்திப்போம்.